நம்ம கவனத்திற்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு கவனக்குறைவு இருக்கும். நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. படிக்கிற விஷயங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது. நல்லா வேலை செய்யணும், சீக்கிரமாக வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கான்சென்ட்ரேஷன் இல்லை. வீட்டில் சமையல் செய்யும் பொழுது நம்ம தேடுற விஷயங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் நம்ம சுற்றியும் தேடிட்டே இருப்போம். ப்ரேயர் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் ஏதோ தடுக்குது. இது போல் இருக்கிற விஷயங்களுக்காக ஒன்று சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கவனக்குறைவு நீங்க நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஞானம், தேவ புத்தி எங்களுக்குள் செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கிற விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்க, வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ வேலை செய்யும் பொழுது கான்சன்ட்ரேஷனோடு இருக்க, கவனத்தை சிதறடிக்கிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. எல்லாவற்றையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம், புத்தி, சக்தி, அறிவு பரிசுத்த ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ண வேண்டும் என்ற சிந்தனை அதிகரிக்க, அதிகமாய் உம்மிடத்தில் ஜெபிக்க, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு ஜெபிக்க எங்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்த அந்த தெளிந்த புத்திக்காய் நன்றி அப்பா. படிக்கிறவர்கள் நல்லா படிக்க, வேலை செய்கிறவர்கள் அதிக அக்கறையோடு வேலை செய்ய, வீட்டில் வேலை செய்யும் நபர்கள் கத்தி யூஸ் பண்ணும் பொழுதோ, கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணும் பொழுதோ பாதுகாப்பாக இருக்க, எந்த பாதிப்பும் ஏற்படாத படிக்கு, எந்த தீக்காயமும் படாத படிக்கு உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொண்டு ஜெபிக்கிறோம். எல்லோரையும் உம்முடைய பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி கொண்டு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.